ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மதிப்பெண்களை குறைத்துக் கொள்ள முடியாது என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, கேரளா, பீகார், அசாம் உள்ளிட்ட 11 மாநிலங்களில் உள்ளது போன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் தாழ்த்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கு இடஒதுக்கீட்டு முறையில் மதிப்பெண்களில் சலுகை வழங்க வேண்டும் என்று வக்கீல் பழனிமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கை புதனன்று தலைமை நீதிபதி RK அகர்வால் மற்றும் சத்யநாராயணன் ஆகியோர் விசாரணை செய்தனர். அப்போது தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தகுதியான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஈடுபட்டுள்ளது என்றும் இதில் இடஒதுக்கீட்டு முறையில் மதிப்பெண்களை குறைத்துக் கொள்வது குறித்து எவ்வித சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்றும் கூறியது. குழந்தைகளிடையே எதிர்கால கல்வி நலன் கருதி ஆசிரியர் தகுதி தேர்வில் எந்தவித சலுகை மதிப்பினும் தாழ்த்தப்பட்டோர், மிகவும் பின்தங்கியோர், பிற்படுத்தப்பட்டோருக்கு என்று விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தன்னுடைய பதில் மனுவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இவ்வழக்கு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது.